எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமன் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 2 and verse 2. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாக்கி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஓகே, இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பிறக்கும் போது எல்லாருக்கும் ஒரு கனவை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் சில நோக்கங்களை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் சில தரிசனங்களை வைத்திருக்கிறார். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, கனவுகள் நிஜமாகும். ஆமென். ட்ரீம்ஸ் வில் பிகம் ரியாலிட்டி. உங்கள் கனவுகள் நிஜமாகும். ஆண்டவர் நீங்கள் பிறக்கும் போதும் இல்லை இப்போ கூட நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது ஆண்டவர் சில கனவுகளை தருவார். அந்த கனவுகள் என்னன்னா, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கலாம் அப்படின்னு என்று காண்பிக்கத்தக்க ஒரு கனவுகளாக இருக்கலாம். ஆமென். சில நேரம் நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலையில பார்க்கும்போது சில கனவுகள் பிறக்கும் இல்லை. ஐ விஷ் மை லைஃப் வாஸ் லைக் திஸ். என் வாழ்க்கை இப்படி இருக்கும். சில நேரம் கனவுகள் வரும்போது அது எக்ஸாக்டாக இருக்கும். என் வாழ்க்கை இன்னும் இப்படி இருக்கும், இப்படிலாம் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வாங்குவேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சாதிப்பேன். எப்படி ஆண்டவர் சில கனவுகளை தருவார். அது நமக்குள்ளே வரது இருந்தாலும் ஆண்டவர் தான் அந்த மாதிரி கனவுகளை தருகிறார். ஆமென். நம்ம சூழ்நிலையை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம சூழ்நிலையை காட்டிலும் greater than our circumstances, our God is bigger than all things that we go through. இப்போ என்னன்னா, இந்த மாதிரி கனவுகள் வரும்பொழுது, இந்த மாதிரி சில அழைப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நேராக வரும்போது, when certain callings are coming to your life, when certain dreams come to your life, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இது என் தகுதிக்கு ரொம்ப மிஞ்சினது, இல்லைனா என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கொஞ்சம் கம்மியாக ஆசைப்படலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஆசைகள் இருப்பது நல்லது. ஏன்னா கனவுகள் தேவன் தருகிறார். ஆமென். Dreams come from God and God will make those dreams a reality. ஆண்டவர் தான் இந்த கனவுகளை தருகிறார். ஆண்டவரே இந்த கனவுகளை நிஜமாய் மாற்றுவார். என்ன பார்க்குறோன்னா, கனவுகளை தருவதும் தேவன், அழைப்புகள் தருவதும் தேவன், நோக்கங்களையும் தருவது தேவன். இன்னும் சில பேர் நோக்கங்களை அறியாத மாதிரி வாழ்கிறார்கள். ரொம்ப வயசாயிடுச்சு, ஆனால் வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறோம் என்றே தெரியாத அளவுக்கு நிறைய பேர் வாழ்கிறார்கள். நோக்கத்தை புரிந்தவர்கள் ரொம்ப சிலர் தான். காலையில் எழும்புகிறோம், வேலைக்கு போகிறோம், ஈவினிங் வரோம், படுக்கிறோம், திருப்பி காலையில் எழும்புகிறோம். இந்த மாதிரி வாரங்கள் போனால் பரவாயில்ல, மாதங்கள் வருடங்களாய் அப்படியே வாழ்க்கை அப்படியே போகிறது. அது எத்தனை பேர் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரில. ஒரு மொனாட்டனிக்குள்ளே நம்ம போயிட்டோம். காலையில் எழும்புனா வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் ஈவினிங் வரும், திருப்பி அந்த வாரம் ஓடுது, அந்த மாதம் ஓடுது, மாதம் முடிஞ்ச பிறகு கையில் சம்பளம் வருது, சம்பளம் வந்தோடனே இஎம்ஐக்கும் மற்ற செலவுகளுக்கு காசு போகுது, திருப்பி உழைக்கிறோம், அடுத்த மாதத்துக்கு உழைக்கிறோம். இதே மாதிரி வாழ்க்கை போகுது. ஆனால் சில நேரங்கள் ஆண்டவர் சில கனவுகளை உங்கள் வாழ்க்கையில் தருகிறார். இந்த கனவுகள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த ஆண்டவர் தருகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க, என் கனவுகள் இந்த கொஞ்ச காலத்தில் நிஜமாக போகுது? ஆமென். கரங்களை உயர்த்தி நான் நம்புறது, நான் கனவு காண்றதெல்லாம் ஆண்டவர் நிஜமாக்குவார். ஆமென். பிகாஸ் எவ்ரி ட்ரீம், every calling and every purpose comes from God. ஆசைகள் தருவது தேவன். நம்ம நிறைய கேட்டிருக்கோம்ல, ஆசைப்படுவது தவறு அப்படின்னு கேட்டிருக்கோம்ல. ஆசைப்படுவது தவறு, இருக்கிறதோட சந்தோஷமாக போயிடணும். ஆனால் ஆசைகள் தருவதே தேவன் தான். ஏன்னா வசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பாரத்திலிருந்து ஜோதிகளின் பிடாவிலிருந்து இறங்கி வருகிறது. அப்போது நமக்குள்ளே இருக்க ஆசைகள்லாம் தேவன் தான் தருகிறார். நமக்குள்ளே இருக்க கனவுகளை தேவன் தான் தருகிறார். ஆசைகள் தேவன் தருகிறார், பேராசைகள் பிசாசு தருகிறார். ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆசைகள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலை கொண்டு போகும், பேராசைகள் இருக்கிற நிலையை கெடுத்துவிடும். ஆமென். ஆசைகள் தேவன் தருகிறார், ஆசைகள் உங்களை அடுத்த நிலை கொண்டு போகும். ஆனால் பேராசைகள் பிசாசு தருகிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, இருக்கிற நிலையை விட கீழே தள்ளிவிடும். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம் திருப்பி வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாக்கி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஓகே, இந்த பெண்ணுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அழகுள்ள ஒரு பெண், ஒரு ஆண் என்று அந்த அம்மா பார்க்குறாங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் வச்சிருக்கார். இந்த மாதிரி சில உங்களிலிருந்து புறப்படாத சில கனவுகள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சூழ்நிலையை பார்த்து இந்த கனவு நிஜமாகாதுன்னு நம்மளே தீர்மானம் பண்ணி அந்த கனவை எடுத்து நைல் நதியில் போட்டுரும். சுற்றி இருந்த எல்லா பெண்களும் அப்போ தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ராஜா கட்டளையிட்டார், பிறக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் என்ன பண்ணும், நைல் நதியில் போட்டு கொல்லப்பட வேண்டும் என்று. ஆனால் ஒரே ஒரு அம்மா முடிவு பண்ணுறாங்க, கனவை கொடுத்த தேவன், இந்த பிள்ளையை கொடுத்த தேவன் இறுதி வரை நடத்துவார் என்ற நம்பிக்கையோட சூழ்நிலையை பார்க்காம கனவை கொடுத்த தேவனை நம்புகிறார்கள். ஆமென். இன்னைக்கு உங்கள் சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கலாம். உங்கள் சூழ்நிலை முடியாதுன்னு சொல்லலாம், உங்கள் சூழ்நிலை அது ஆகாதுன்னு சொல்லலாம். ஆனால் கனவை கொடுத்த தேவன், ஆமென், உங்களுக்கு நோக்கத்தை கொடுத்த தேவன், அழைப்பை கொடுத்த தேவன் இறுதி வரை கரம் பிடிப்பார். ஆமென்.
அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். எவ்ரி ட்ரீம், எவ்ரி காலிங் அண்ட் எவ்ரி பர்பஸ் கம்ஸ் ஃப்ரம் காட். இப்போது இந்த அம்மா அந்த புள்ள அழகாக இருக்கிறது கண்டு 3 மாதம் ஒழித்து வைத்தாள் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அப்போ அதே லாஜிக் படி அசிங்கமாக இருக்க குழந்தைங்களாம் நைல் நடியில் போட்டு கொண்டுட்டாங்களா? இல்லை. எல்லா தாய்க்கும் பிறக்கிற குழந்தை என்னது அழகு தான். ஆனால் இந்த அம்மாவுக்கு அந்த கனவை பிடித்து கொள்ளணுன்ற ஒரு விசுவாசம் இருந்தது. ஆமாம். பிறருக்கு சூழ்நிலை பார்த்து விட்டாங்க, பரவாயில்ல கனவு தானே போட்டோம், இந்த சூழ்நிலையை நம்ம வாழ்ந்துடுவோம். பட் திஸ் மதர் ஹேட் த ஃபெய்த் டு சேஞ்ச் அ சர்க்கம்ஸ்டான்ஸ். 3 மாதங்கள் தான் ஒழித்து வைத்தாள். 3 மாதங்கள் தான் ஒழித்து வைத்தாள். ஏன்னா கனவு உங்களிடம் வெளியே வரும்போது, உங்களிடத்தில் தரிசனம் புறப்படும் போது கொஞ்ச காலம் நீங்கள் அதை கட்டி காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும். நம்ம 3 மாதம் ஒழித்து வைத்தாள். ஆனால் 40 வருடமாக ராஜாவினுடைய வீட்டில் இந்த பிள்ளை வளர்கிறார். ஆமென். யூ டேக் கேர் ஆஃப் யூர் ட்ரீம்ஸ் ஃபார் நவ் அண்ட் காட் வில் மேக் ஷுர் தட் த ட்ரீம்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் யூ. அவர் கண்ணீர் மட்டும் துருத்தியில் வைக்கிற தேவன் அல்ல. ஏன்னா கண்ணீர் தான் விசிபிளாக இருக்குல்ல. கண்ணீர் மட்டும் துருத்தியில் வைக்கிற தேவன் அல்ல. உங்களுக்குள்ளே இருக்க போராட்டங்களையும், வெளியே சொல்லாமல் வெளியே சிரிச்சுட்டு உள்ளே அழுகிற அந்த போராட்டத்தையும், உங்கள் கேள்விகளையும், உங்கள் அலைச்சல்களையும் அவர் கணக்கில் வைத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக பதில் அளிப்பார். ஆமென். நான் திருப்பி சொல்கிறேன், உங்கள் கரம் மீறி போன காரியத்தெல்லாம் அவர் கரம் உங்களுக்காக செய்து முடிக்கும். ஆமென். திருப்பி வருவோம், விசுவாசத்துக்கு வருவோம். உங்கள் கனவுகள் நிஜமாக வேண்டும் என்றால் முதலாவது என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். விசுவாசம் பெருகிடுச்சுன்னா பயம் குறைஞ்சிரும். இந்த விசுவாசம், இந்த தாய் தகப்பனாருக்குள்ளே இருந்த விசுவாசம் அவர்கள் பிள்ளைகளுக்குள்ளும் போகிறத பார்க்குறோம். மோசையோடைய தாய் தகப்பனாருக்கு இருந்த விசுவாசம் ஆரோனுக்குள்ளேயும் போச்சு, மிரியாம்குள்ளேயும் போச்சு, மோசேக்குள்ளேயும் போச்சு. பேரண்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் வில் பிரிங் லீடர்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர். விசுவாசம் உள்ள பெற்றோர்கள் அடுத்த தலைமுறையின் தலைவர்களை உண்டாக்குவார்கள். ஆரோனை குறித்து பார்த்தோம்னா ஆரோனும் ஒரு தலைவராக இருந்தார். எப்படின்னா மோசே பயப்படுறார். ஆண்டவர் அழைக்கும் போது மோசே பயப்படுறார். பார்வோனிடம் போய் பேசுவதற்கு மோசே பயப்படுகிறார். ஆனால் ஆரோன் தைரியமாக போகிறார். ஆமென். ஒரு ஒரு ராஜாக்கு முன்னாடி நின்று தைரியமாக பேசணும்னா அது உள்ள ஒரு தலைவருடைய குணம் தான் அது தேவை. மோசையே பயப்படுறாரு, ஆனால் ஆண்டவரே சொல்கிறாரு ஆரோன் உன் வாயாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஆரோன் வாஸ் அ லீடர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆரோனும் ஒரு தலைவராக இருந்தார். மிரியம் சின்ன வயதிலே அவங்க அப்பா அம்மாவுடைய விசுவாசத்தை பார்த்து வந்ததுனால மோசே நைல் நதியில் விடும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க போய் பேசுகிறாங்க. யாருக்கு? பார்வோனுடைய குமாரத்தி கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதுனால மோசையோடைய வாழ்க்கை எங்கே மாறுது? ராஜாவுடைய வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி மாறுது. அப்போ மிரியம் சின்ன வயசுலேருந்தே ஒரு லீடர். விசுவாசம் உள்ள பெற்றோர் தலைவர்களை உண்டாக்குவார்கள். ஆமென். விசுவாசம் உள்ள பெற்றோர் தலைவர்கள் உண்டாக்குவார்கள். பேரண்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் வில் பிரிங் சில்ட்ரன், வில் பிரிங் லீடர்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர். அப்போ இந்த விசுவாசம் தான் மோசைக்குள்ளே இருக்குது. நீங்கள் எபிரேயர் 11வது அதிகாரம் வாசிட்டே வந்தீங்கன்னா மோசே விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே அவன் விசுவாசத்தினாலே நிறைய வந்துட்டே இருக்கும். அவர் ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது நம்ம அற்புதம்னு பார்க்குற ஒவ்வொரு காரியமும் மோசே விசுவாசத்தினாலே செய்து முடிக்கிறார். ஆமென். ஆனால் விசுவாசம் உள்ள இந்த மோசையுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. திஸ் மேன் ஆஃப் ஃபெய்த், திஸ் மேன் கால் மோசஸ், திஸ் மேன் ஆஃப் காட், தேவனை முகமுகமாய் பார்த்த ஒரு மனிதன் ஒரு இடத்தில் தவறுகிறார். இந்த வாசிப்போம். என்னாகமம் 20வது அதிகாரம் 5வது வசனம். விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். ஓகே, இப்போ வந்துட்டு I'll tell you the back story. இப்போ என்ன நடக்குதுன்னா, மிரியாம் ஒரு பெரிய தலைவர்னு சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தலைவியாக இருந்தால். ஆனால் என்ன நடக்குதுன்னா மரித்து விடுகிறார்கள். நடக்கும்போது இந்த வனாந்தரத்தில் நடக்கும்போது மரித்து விடுகிறார்கள். வனாந்தரத்தில் நடக்கும்போது தேவ ஜனங்களுக்கு தண்ணீரும் இல்லை. இந்த இடத்துல திருப்பி வாசிப்போம், அந்த 5வது வசனம் திருப்பி வாசிங்க. விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். தண்ணி மட்டும் தான் இல்லை, தண்ணி மட்டும்தான் இல்லை. ஆனால் இவங்க எவ்வளோ டீட்டெயிலாக புலம்புறாங்க பாருங்கள். விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடி, இவங்க வனாந்தரத்தில் தான் நடந்து வந்துட்டுக்கிறாங்க. இவ்வளோ வருஷமாக வனாந்தரத்தில் நடந்து வந்துட்டுக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள அந்த ஒரு கசப்பு இருக்குது பாருங்கள். விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும், இப்படி லிஸ்ட்டு போட்டே வராங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் சில பேருக்கு எவ்வளோ நன்மை செஞ்சாலும், எவ்வளோ தான் இறங்கி அவங்களுக்காக வேலை செஞ்சாலும், சில பேர் அந்த தியாகத்தை மதிக்கவே மாட்டாங்க. சில பேர் அந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, நன்றி சொல்லவே மாட்டாங்க, புலம்பிக் கொண்டே தான் இருப்பார்கள். மோசேயும் தலைவர் தானே,
மோசேக்கும் தாகம் எடுத்திருக்கும். இவங்க மோசைக்கிட்டே முறையிடுறாங்க. மோசைக்கும் தாகம், மோசையும் மனுஷன்தான். ஆனால் இவங்க ரொம்ப டீட்டெயிலாக புலம்ப அந்த மனுஷனுக்கு ஒரு கசப்பு வந்திருக்கும் இல்லை? நம்ம வாழ்க்கையிலும் நம்ம எவ்வளோதான் இறங்கி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவங்க அதை மதிக்காத போது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு கசப்பு வந்ததில்ல. சார் என்ன இப்படி இவ்வளோ இறங்கி பண்ணுறோமே, இதை கூட அவங்க மதிக்கலைன்னா என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கலாம், இன்னும் நடக்கலாம். அந்த சிச்சுவேஷன்லாம் என்ன பண்ணும்? இவர்கள் பண்ணுகிறார்கள். மோசேயும் ஆரோனும் என்ன பண்ணுறார்கள்? 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. ஹல்லேலூயா. உங்களுக்கு குழப்பமான சூழ்நிலை வரும்போது, உங்களை மதிக்காதவருங்க உங்ககிட்ட பேசும்போது, இல்லைனா நீங்கள் செய்கிற நன்மைக்கு தீமை செய்கிற ஜனங்களுக்கு நீங்கள் திருப்பி ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவர் சமூகத்துக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? முகம் குப்புற விழுகிறார்கள். அவர் சமூகத்துக்கு நீங்கள் வரும்போது, நீங்களே தாழ்த்துக்கும் போது, உங்கள் மனதை உடைத்து அவர் சமூகத்தில் ஊற்றும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அழகாக சொல்லுது, கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர் நமக்கு கிரீடங்கள்லாம் வச்சிருக்காருல்ல, அவரோடு பரலோகங்கள் உட்கார வைத்திருக்கிறார். அப்போ நமக்கெல்லாம் கிரீடங்கள் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். ஆனால் ஆராதனைக்கு வரும்போது அந்த கிரீடங்கள்லாம் கழட்டி வச்சுக்கணும். நம்மையே தாழ்த்திக்கணும். நம்ம யார் என்று உணர்ந்து கொள்ளணும். அவர் யார், அவர் எவ்வளோ பெரியவர் என்று நினைக்க நம்மளே தாழ்த்திப்போம். இவங்க 2 பேரும் அதுதான் பண்ணுறாங்க. இவ்வளோ ஜனங்கள் இவ்வளோ முறுமுறுக்கிறார்கள். இவர்கள் எதுவுமே பேசாமல் நேராக ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து தங்களை தாழ்த்துகிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. மகிமை மட்டும் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆண்டவர் என்ன பண்ணுன்னு வர சொல்கிறார். படிப்போம். 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்திலுள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியிலிருந்த கோலை எடுத்தான். ஆண்டவருடைய மகிமை புறப்பட்டது. ஆண்டவர் மகிமை அவர்கள் சூழ்ந்து கொண்டது. அடுத்தது என்ன பண்ணுன்னு வர சொல்கிறாரு. என்ன பண்ணுன்னா, கண்மலையை பார்த்து பேசு என்கிறார். உன் கோலை எடுத்துகிட்டு போ, அந்த ஜனங்கள் பார்க்க அந்த கண்மலை பார்த்து பேசு என்று தேவன் சொல்கிறார். நீங்கள் சபைக்கு வரும்போது, நீங்கள் ஆராதிக்கும் போது, வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள்ளே இருக்க அந்த விசுவாசம் பெருகும். ஆமென். உங்கள் விசுவாசம் பெருக உங்கள் பயம் குறைஞ்சிட்டே வரும். இவர்கள் இதான் பண்ணுறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது அவங்க ஒரு டென்ஷனோடு தான் போயிருப்பாங்க. ஒரு கலக்கத்தோடு தான் ஆண்டவர் சமூகத்துக்கு போயிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ ஜனங்கள் இவங்க 2 பேரை வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி, உங்களால் தான் நாங்கள் இப்போ சாக போகிறோம் அப்படின்னு நிற்கிறாங்க. சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ மோசேயும் ஆரோனும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து நின்ட்டாங்க. இன்றைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து நின்னீங்கன்னா அவர் மகிமை உங்களை தாங்கும். ஹல்லேலூயா. அவர் மகிமை உங்களை தாங்கும். மகிமை தாங்கிறதும் தாண்டி அவர் வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்புவார். நீங்கள் என்ன பண்ணும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு. உன் கோலை எடுத்துக்கொண்டு, அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். என் கோலை எடுத்துக்கொண்டுன்னு சொல்ல தேவையில்லை. அவனை சொல்கிறார், கோலை எடுத்துக்கொண்டு கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறார். இப்போ சர்ச்சுக்கு வரோம்ல, நமக்கும் விசுவாசம் வளரும். இந்த வாரத்தில் பார்த்த ஒவ்வொரு போராட்டங்களும், இங்கே கசப்புகளும் இங்கே சபைக்கு வரும்போது அது அப்படியே புதஞ்சிரும். அந்த ஒவ்வொரு எரிச்சலும், ஒவ்வொரு கோபமும், வேலையில் பார்த்த ஒவ்வொரு போராட்டங்களும் இங்கே வந்து புதஞ்சிரும். இங்கே விசுவாசம் வளரும், சந்தோஷம் வளரும், சமாதானம் வளரும். ஆனால் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சர்ச் விட்டு வெளியே போகிறோம்ல, சர்ச் விட்டு வெளியே போகும்போது, சபை விட்டு வெளியே போகும்போது, ஆராதனை விட்டு வெளியே போகும்போது அந்த சந்தோஷமும் அந்த விசுவாசமும் இருக்குதான் என்று பார்க்கணும். இப்போ பார்க்குறோம். 9வது வசனம் வாசிப்போம். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, ஓகே, இப்போது சர்ச் விட்டு போகிறோம், மனசு ஃபுல்லாக விசுவாசமாக இருக்குது, மனசு ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் திருப்பி எங்கே போகிறோம்? அதே கசப்பான வேலைக்கு தான் போகிறோம். அதே கசப்பான முகங்களை தான் பார்க்குறோம். அதே எரிச்சல் மூட்டும் நபர்களை தான் பார்க்குறோம். மோசேயும் இதை தான் பண்ணுறார். அவர் சமூகத்தில் அவ்வளோ பலன் பெற்று கோலை எடுத்துக்கொண்டு வருகிற மோசேக்கு திருப்பி அந்த ஜனங்களை பார்க்கும்போது அவங்க பேசின வார்த்தைலாம் திரும்பி வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க? அத்திமரம் இல்லை, திராட்சை செடி இல்லை, ஒன்றுமே இல்லை, நீயே எனக்கு சாப்பிட்டு, அப்படி அந்த வார்த்தைகளெல்லாம் ஒன்று பின்னாடி மோசே கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. அப்போ விசுவாசம் என்ன நடக்குது? அவர்களை பார்த்தோன்னே அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? குறைஞ்சிருது. விசுவாசம் குறைஞ்சி ஒரு பதட்டம் வந்துடுது. திருப்பி உள்ளே இருந்த எரிச்சல் திருப்பி வெளியே வந்துடுது. அதே மாதிரி நீங்கள் சபை விட்டு வெளியே போகும்போது, உங்கள் வேலைக்கு போகும்போது சில நபர்களை பார்த்தாலே எரிச்சல் ஆகும்ல. விசுவாசமோடு தான் போவோம், ஆனால் அந்த நபரை பார்க்கும்போது திருப்பி கோவம் வரும். அந்த நேரத்தில்
நாம் என்ன பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த நபர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் தான் முக்கியம். மோசே என்ன பண்ணுகிறார், அதுக்கு தொடர்ந்து வாசிப்போம். கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி என்னாச்சு, அவர்களை பார்த்தோன்னே உள்ள இருக்க கசப்பு, காயம், வெறுப்பு, வேதனை எல்லாம் திருப்பி வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்தோடனே விசுவாசம் குறைஞ்சிருச்சு. விசுவாசம் குறைஞ்சி என்ன பண்ணுறாரு, கசப்போட பேசுகிறார். விசுவாசத்துக்கு ஒரு பதட்டத்தோடு என்ன பண்ணுறாரு, அந்த கண்மலையை 2 வாட்டி அடைச்சிடுறாரு. தண்ணி வந்துருச்சு, ஆனால் நோக்கத்தை இழந்து போய்விட்டார். He received his blessing. The people drank their water, but he lost his purpose. விசுவாசத்துக்கு மிகப்பெரிய எதிரி எதுனா பதட்டம். The biggest enemy of faith is not faithlessness, is not fear, it's panic and frustration. ஒரு பதட்டத்தில் ஆண்டவர் எனக்கு இன்னும் பண்ணலையே, ஆண்டவர் எனக்கு இன்னும் எந்த செய்யலையே, இவ்வளோ வயசாகிடுச்சு இன்னும் பண்ணலையே, நான் என்னால் மட்டும் இது வாங்க முடியலையே, என்னால் மட்டும் இது சாதிக்க முடியலையே. ஒரு பதட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எப்பவுமே தவறாக தான் இருக்கும். ஒரு பதட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் எப்பவுமே தவறாக இருக்கும். டெசிஷன்ஸ் டேக்கன் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் பேனிக். சரி, வேறு வழியே இல்லை, இதுதான் பண்ணி ஆகணும், பண்ணிடலாம். வேறு காலேஜே இல்லை, இந்த காலேஜ் எடுத்துடலாம். வேறு படிப்பே இல்லை, இந்த படிப்பு தான். வேறு வண்டியே இல்லை, இந்த வண்டி தான். அப்படின்னு அந்த பேனிக் சிச்சுவேஷனில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் பி ராங். The biggest enemy of faith is panic and frustration. உங்களுக்கு வழியே ஆண்டவர் காட்டலையா, உங்களுக்கு வழி தெரியலனா என்ன பண்ணுங்கன்னா, இந்த கர்நாடகா வண்டியில் வரும் பார்த்துருக்கீங்களா, கேரளா கர்நாடகா வண்டி. நம்ம ரோடே ரொம்ப சின்னது தான், ஒரு வண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நடு ரோட்டில் நின்று அவன் டைரெக்ஷன்ஸ் கேட்பான் பார்த்துருக்கீங்களா. பின்னாடி 10 வண்டி வந்தாலும் பரவாயில்ல, 100 வண்டி வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஹார்ன் அடிச்சாலும் பரவாயில்ல, எவ்வளோ வார்த்தையில் திட்டினாலும் பரவாயில்ல, அவனுக்கு டைரெக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் அங்கே தான் நிற்பான். நீ என்ன வேணால் சொல்லிட்டு அவன் அங்கே தான் நிற்பான். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வழி தெரியலையா, உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு தெரியலையா, அப்படின்னு நின்றுங்க. அவர் சமூகத்தில் வந்து நின்றுங்க. இதுக்கு மேலே எனக்கு வழி தெரில, ஆனால் வழி கிடைச்ச பிறகு தான், உங்கள் பிரச்சனை வந்த பிறகு தான் இந்த இடத்த விட்டு போவேன் நின்றுங்க. பிகாஸ் தி பிக்கெஸ்ட் எனிமி ஆஃப் ஃபெய்த் இஸ் பேனிக். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? உங்கள் கனவுகள் நிஜமாக வேண்டும் என்றால் முதலாவது காரியம் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஓகே, அதனால தான் நிறைய பாடல்கள் பாடுறோம்ல. இந்த பழைய விசுவாச பாடல்களாக பாடணும்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாது. ஏன்னா பதட்டத்தில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நமக்கு ஆன் த லாங் ரன் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு கழிச்சு நமக்கே பிரச்சனையாக தான் உண்டாக்கும். பதட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு முடிவும், டெசிஷன்ஸ் டேக்கன் அவுட் ஆஃப் பேனிக், வேறு வழியே இல்லை, எடுத்துடலாம், வேறு வழி இல்லை, இது வில் செட்டில் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பதட்டத்தை எடுக்கிற முடிவும் உங்கள் கனவுகளை நீங்கள் புதைக்கிற மாதிரி ஆகிடுது. அவரை நம்பி ஜீவிப்போம், அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்வார் என்ற விசுவாசம் உங்களுக்கு வந்துச்சுனாலே ஒரு நாளும் பதட்டம் அடையவே மாட்டோம். வாழ்க்கை என்ன வேணால் போட்டோம், வாழ்க்கை எவ்வளோ கீழே வேணால் போட்டோம், எவ்வளோ மேலே வேணால் போட்டோம், நம்ம மனது ஒரே மாதிரி தான் இருக்கும். எதை குறித்து கவலைப்பட மாட்டோம். ஏன்னா தேவன் மேல் நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஸோ முதலாவது பார்த்தோம் விசுவாசம். விசுவாசத்திற்கு மிகப்பெரிய எதிரி என்னது? பதட்டம். 2வது, உங்கள் கனவுகளும் நிறைவாக வேண்டும் என்றால், உங்களுடைய அழைப்பு உறுதிப்பட வேண்டும் என்றால் 2வது மிக முக்கியமான விஷயம் புரிதல். எடுத்துக்கொள்ளும் யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். ஓகே, சூழ்நிலை ஆண்டவர் வந்துட்டு யோனாவை நினிவேக்கு போக சொல்கிறார். யோனா போகாமல் எங்கே போகிறார்? தர்ஷீஷு போகிறார். ஒரு கப்பலை ஏறி தர்ஷீஷு போக முயற்சி போயிட்டார். அப்போ கப்பலில் போகும்போது கப்பல் நடுக்கடலில் ஒரு புயலில் அகப்படுகிறது. இவர் என்ன பண்ணுறாரு? கீழே அடித்தட்டில் தூங்கிட்டு இருக்கார். இந்த பெரியவங்களாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாரு, அவனை எழுப்பவே முடியாது. அந்த மாதிரி மேலே அவ்வளோ சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கிறாங்க, கீழே இவர் என்ன பண்ணிட்டுருக்காரு? தூங்கிட்டு இருக்கார். அப்போ மாலுமி வந்து எழுப்பி உங்கள் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கப்பல் மூழ்க போகுது. அப்புறம் சீட்டு குலுக்கி பார்க்குறாங்க, இந்த மாதிரி இந்த புயலுக்கு காரணம் யார் அப்படின்னு சீட்டை குலுக்கி பார்க்கும்போது யோனாவின் பேர் அகப்படுது. அப்போ கேட்குறாங்க, இப்போது புரிதல் ரெண்டு விதம் வருது. முதலாவது புரிதல், நீங்கள் யார் என்ற புரிதல், நாம் யார் என்ற புரிதல். 2வது, நம் தேவன் யார் என்ற புரிதல். முதலாவது நாம் யார் என்ற புரிதல். இவர் சொல்கிறார், நான் ஒரு எபிரேயன். இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் உருவாச்சு. அது பேர் எல்ஜிபிடி மூமெண்ட். அப்படின்னா ஆண்டவர் நியமித்த அந்த ஆணும் பெண்ணும் இல்லாத உறவில் மிச்ச எல்லா உறவும் அந்த எல்ஜிபிடி மூமெண்ட்டுக்கு அடியில் வரும்.
அவங்க பார்த்தாங்க ஃபஸ்ட்டு எல்ஜிபிடின்னு ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் வந்துச்சு. ஏன்னா எல்லுனா ஒரு அர்த்தம் இருக்குது, ஜீனா ஒரு அர்த்தம் இருக்குது, பீனா ஒரு அர்த்தம் இருக்குது, டீனா, அதெல்லாம் ஒரு உறவை கொடுக்குறது. அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த உறவு ஏன் இருக்கக்கூடாதா அப்படின்றாங்க. சரி ரைட்டு, எல்ஜிபிடி கியூ அப்படின்னு மாற்றிடுறாங்க அந்த மூமெண்ட்டை. அப்புறம் திருப்பி அவங்களுக்குள்ளே பிரச்சனை வருது, ஏன் இந்த உறவு இருக்கக்கூடாதா அப்படின்னு. சரி எல்ஜிபிடி கியூஐ அப்படின்னு மாற்றுறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளே திருப்பி பிரச்சனை வருது, எல்ஜிபிடி கியூஐஏ அப்படின்னு மாற்றுறாங்க. அப்புறம் திருப்பி பிரச்சனை வருது. இதுக்கப்புறம் பார்த்தாங்க, ஏன்னா அடிக்கிட்டே போனால் இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை, பெருசாக போய்ட்டுருவோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ளஸ் மட்டும் போட்டு விட்டாங்க. எல்ஜிபிடி கியூஐஏ ப்ளஸ், ஆண்டவருக்கு அருவருப்பான என்ன உறவும் அந்த உறவுக்குள்ளே வந்துடும். அவங்க கொண்டாடுவாங்க அதை. இந்த மாதம் ஜூன் மாதம் யூஎஸில் அப்புறம் நிறைய டெவலப்ட் கண்ட்ரீஸில் ப்ரைட் மந்த் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்ஸ்லலாம் இந்த பெரிய பெரிய கம்பெனிஸோடைய லோகோ வந்துட்டு வானவில்லாம் மாற்றிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதம் அவங்களுக்குரிய மாதம் ஆகும் இந்த வானவிலை யூஸ் பண்ணி. ஏன்னா அவங்களுக்கு தான் யார் என்ற புரிதல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் கட்டி வைத்த அந்த உறவு என்னென்று புரியாதவர்களாக இருக்கிறார்கள். இதை விட ஒரு படி போய் ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு பெண் மாதிரி உணர்கிறேன், ஐ ஃபீல் லைக் எ கேர்ள் டுடே அப்படின்னு சொன்னால் ரோட்டில் போகிறவங்கலாம் என்ன சொன்னோம், மேடம், ஷீ, ஹர் அப்படின்னு தான் கூப்பிடணும். அப்படி கூப்பிடாமல் போயிட்டாங்கன்னா அவங்கள ஜெயிலில் போட்டுருவாங்க. அதே இது பெண்கள் ஐ ஃபீல் லைக் எ பாய் டுடே, என்னை ஒரு ஆண் போல் உணர்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரோட்டில் பார்க்குறவங்க போகிறவங்களாம் என்ன பண்ணணும், சார், ஹை, ஹீ, ஹிம் தான் சொல்லணும். அப்படி சொல்லனா ஜெயிலில் போட்டுருவாங்க. இதை விட கீழ்த்தரமாக போய் பிள்ளைகள் இருக்காங்களே, இப்போ பசங்க இருக்காங்கன்னா பேச கூட தெரியாத வயசில் அவங்க பசங்க வந்துட்டு ஏதாவது பொண்ணுங்க விளையாடுறதா ஒரு டாய் வச்சு விளையாட்டாங்கன்னா, ஓ இந்த பையன் பொண்ணை தான் ஆக ஆசைப்படுறான்னு நினச்சி பெற்றோரை என்ன பண்ணிடுவாங்க, ஜெண்டர் அஃபர்மிங் சர்ஜரி அப்படின்னு ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணி ஊசியெல்லாம் போட்டு மாத்திரைகளாக போட்டு அந்த பையனை ஆணாவும் இல்லாமல் பெண்ணாவும் இல்லாமல் ஒரு மாதிரி அலங்கோலமாக ஆக்கிடுவாங்க. இது யூஎஸில் ரொம்ப ப்ரெவலண்ட்டாக நடக்குது. இந்த டெவலப்ட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ், இதெல்லாம் இது ரொம்ப ப்ரெவலண்ட்டாக நடக்குது. நம்ம ஊருக்கும் வந்துடுச்சு, சென்னையிலையும் இது அடிக்கடி நடக்குது. அப்போ நம்ம மாவட்டத்திலையும் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஏன் இதுனா, தன்னை குறித்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஜனமாய் மாறிவிட்டோம். இவர் டைரெக்டாக சொல்கிறார், நான் வந்து எபிரியன் அப்படின்னு. உங்களுக்கும் நீங்கள் யார் என்ற ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அதை தாண்டி உங்கள் தேவன் யார் என்ற ஒரு புரிதல் இருக்க வேண்டும். இவர் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனை நான் சேவிக்கிறேன். உங்கள் தேவன் யார் என்று யாராச்சும் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? இவர் இமீடியட்டாக சொல்கிறாரு, அவர் அப்படின்னு யாரும் இழுக்கல. அவர் இமீடியட்டாக வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்றார். நம் தேவன் யார்? அவர் யெகோவா ஷாலோம். அப்படின்னா சுற்றி புயல் இருக்கலாம், நெருப்பில் நடக்கிற மாதிரி இருக்கலாம், தண்ணீருக்குள்ளே மூழ்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அவர் என் சமாதானமாக இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. அதெல்லாம் யெகோவா ஷாலோம். ஆமென். அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார். மலை போல பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்கி நமக்கு ஜெயத்தை எடுத்து தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். அவர் தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். அவர் யெகோவா ராஃபா. யெகோவா சபையோத், இப்போ நான் சேனைகளின் தேவனாக இருக்கிறார். சேனைகளின் தேவனாய் எனக்காக அவர் புறப்படுவார் என்றால், இஃப் த லார்ட் ஆஃப் ஏஞ்சல் ஆர்மிஸ் வில் மூவ் ஆன் மை பிஹாஃப், அவர் வெற்றியை எடுக்காமல் திரும்பி வரமாட்டார். ஆமென். எனக்காக அவர் என் சார்பில் அவர் இறங்கிட்டாருன்னா எனக்கு வெற்றியை தராமல் அவர் திரும்பி வரமாட்டார். அவர் யெகோவா சபையோத்தாக இருக்கிறார். யெகோவா ஈரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்குதோ அந்த குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். யெகோவா சிக்கேனும், உலகமே நீங்கள் தப்புன்னு சொன்னாலும், எல்லாரும் நீங்கள் நம்பினவங்க உங்கள் மேலே விரல் நீட்டி நீ கெட்டவன் அப்படின்னு சொன்னாலும் அவர் உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல் காட்டுவார். அவர் எல்ஷடாய் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். எல்ரோயி, என்னை காண்கிற தேவன். எல்ரோயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைனா, எல்ஷடாய் என் சொந்தம் அப்படின்னு சொல்கிறது. அவர் சர்வ வல்லவர், ஆனால் அவர் என் சர்வ வல்லவர். அவர் என் தேவன். அவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அவர் என் தகப்பனாக இருக்கிறார். அப்போது நான் யார் என்ற புரிதல் வேணும், என் தேவன் யார் என்ற புரிதல் வேணும். இது ரெண்டு தான் யோனா சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக உங்களுக்கும் எனக்கும் இன்னும் ஒன்று வேணும். ஏன்னா நான் யார் என்றது ரொம்ப ஆர்டினரி, அது எப்போனா மாறலாம். என் தேவன் யார்ன்றது எக்ஸ்ட்ராடினரி, அது ஒரு நாளும் மாறாது. இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் இருக்குல்ல, அதுதான் என் தேவனுக்குள் நான் யார். ஆமென். நான் யார்ன்றது போயிடும், என் தேவன் யார்ன்றது நிலை நிற்கும். ஆனால் என் தேவனுக்குள் நான் யார் என்றது எனக்கு அறியும் பொழுது தான் என் வாழ்க்கை மாறும். எடுத்துக்கொள்ளும் நாம் யார் என்று பார்ப்போம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனம். கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ரோமர் 8:37வது வசனம்.
இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முதல்ல பார்த்தோம், நாங்கள் யாரு? சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். we are heirs according to the promise. அவர் சுதந்திரித்து கொண்ட எல்லாமே எனக்கு கிடைக்கும். ரெண்டாவது என்ன வாஸ்தவம்? ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். we are more than conquerors. அப்போ நான் போகிற இடம்லாம் என்னவா இருக்கும்? ஜெயமாக இருக்கிறோம். அடுத்தது வாசிக்கும் 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நான் யாரு? நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். I am the righteousness of God in Christ. அப்போ நான் I am an heir according to the promise. I am more than conquerors. I am his righteousness. கடைசியாய் 1 பேதுரு 2:9. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 2:9. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். அப்போ தேவனுக்குள் நான் யார்? அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறேன். அவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் யாருக்கு? எனக்கு. அவர் வச்சிருக்கிற ஒவ்வொரு அதிகாரமும் யாருக்கு? எனக்கு. என் வாயில் அதிகாரம் இருக்குது, அல்ல என் கைகளில் அதிகாரம் இருக்குது. நான் எண்ணுவதை கூட நினைத்து எனக்காக செய்து முடிக்கிற தேவன் என் தகப்பனாக இருக்கிறார். ஆமென். இப்போ முதலாவது விஷயம், உங்கள் கனவுகள் நிஜமாய் மாறுவதற்கு முதலாவது விஷயம் என்ன வேணும்? விசுவாசம். விசுவாசத்துக்கு மிகப்பெரிய எதிரி என்னது? பதட்டம். ரெண்டாவது, உங்கள் கனவுகள் நிஜமாகுவதற்கு ரெண்டாவது விஷயம் என்ன வேணும்? புரிதல் வேணும். புரிதலுக்கு மிகப்பெரிய எதிரி வந்துட்டு குழப்பம். மிகப்பெரிய எதிரி குழப்பம். இந்த குழப்பம் வந்துட்டு ஆண்டவர் ஒரு நாளும் தருவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் வரும்போது கன்ஃபியூஷன் இஸ் நெவர் ஃப்ரம் காட். அவர் ஒரு கதவை அடைப்பார் என்றால் அந்த கதவை தேவன் தான் அடைத்தார் என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். When God closes a door, you will know for sure that it is God who is closing that door. And when He opens a door, you will know for sure that it is He who is opening that door. ஒரு கதவை அவர் திறப்பார் என்றால் அது கண்டிப்பாக தெரியும் தேவன் தான் இந்த கதவை திறக்கிறார் என்று. There is no room for confusion with God. தேவன் யாரும் குழப்பறதுக்கு யாருமே அவர் நினைக்கிறதும் இல்லை. இஸ் a God of clarity. ஆமென். அவர் இஸ் a God of clarity. அதனால யாரும் குழப்பறதில்லை. இந்த கடைசி நேரங்களில் மாற்றம் வருவதும் இந்த நன்மைகளெல்லாம் விரல் தூரத்திலிருந்து விட்டு போகிறதும் இதெல்லாம் பிசாசானவன் கொண்டு வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் வரும்போது கடைசி நிமிஷத்தில் அது கெட்டு போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஆண்டவர் தருவதில்லை, பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையில் தருகிறது. அதை எதிர்த்து வார்த்தையினால் நீங்கள் போராட வேண்டும். நீங்கள் ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்போ நம்ம ஆண்டவர் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நாம் ஆண்டவருக்குள் நாம் யார் என்று புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த மாதிரி குழப்பங்கள் வரும்போது இயேசு நாமத்தில் கொண்டு அதை மேற்கொள்ள வேண்டும். அதனால் முதலாவது விசுவாசம் வேண்டும். விசுவாசத்துக்கு மிகப்பெரிய எதிரி பதட்டம். ரெண்டாவது புரிதல் வேணும். புரிதல் மிகப்பெரிய எதிரி குழப்பம். மூன்றாவது வாசிக்கிறோம், உங்கள் கனவுகள் நிஜமாக வேண்டும் என்றால், உங்கள் அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால். மூன்றாவது மிக முக்கியமானது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். எடுத்துக்கொள்வோம் ஜட்ஜஸ் சாப்டர் 15 and verse 14. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. இங்கே பார்க்குறோம், சிம்சோன் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கும் பொழுது, when the Holy Spirit comes upon someone, when you are anointed by the Holy Spirit, உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு போராட்டங்களையும் நீங்கள் ஈஸியாக மேற்கொள்ளலாம். இங்கே வாசிக்கிறோம், அந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட என்ன போட்டிருக்கு? நெருப்புப்பட்ட நூல் போல் ஆயிற்று. அப்போ ஆவியானவர் வரும்போது உங்களால் முடியாதுன்னு சில காரியங்கள் நீங்கள் நினைக்கிறத ஆவியானவர் ஈஸியாக செஞ்சுடுவார். ஏன்னா விசுவாசத்துக்கு மிகப்பெரிய எதிரி என்னன்னு சொன்னேன்? பதட்டம். ஆனால் பதட்டம் ஒரு நாளும் விசுவாசத்தை மேற்கொள்ளாது. ஆமென். அது ரெண்டாவது என்ன சொன்ன? புரிதல். புரிதலோட மிகப்பெரிய எதிரி என்னது? குழப்பம் ஒரு நாளும் புரிதலை மேற்கொள்ளாது. ஆமென். நீங்கள் யார் என்று ஆண்டவருக்குள்ளே நான் யார் அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி உலகம் என்ன குழப்பினாலும் அது நிச்சயமாக அது நடக்கும்ன்ற ஒரு உறுதியோடு நீங்கள் நடப்பீங்க. மூன்றாவது என்ன சொன்னேன்? ஆவியானவருடைய அபிஷேகம். அபிஷேகத்துக்கு மிகப்பெரிய எதிரி என்னது? அடிமைத்தனம். ஆனால் எவ்வளோ பெரிய அடிமைத்தனம் இருந்தாலும் ஆவியானவர் வரும்போது நுகங்களை முறிப்பார். ஆமென். யுவர் அடிக்ஷன் கேன் நெவர் ஓவர் கம் ஹிஸ் அனாயிண்டிங். அவருடைய அபிஷேகத்தை உங்கள் அடிமைத்தனம் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. அந்த நம்பிக்கையோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு கனவும் அவர் என்ன பண்ணுவார்? நிஜமாய் கண்டிப்பாக மாற்றுவார். ஏன்னா கனவுகள் நிஜமாகும் காலத்தில் நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம். எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு நடக்கலைன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும். எனக்குள்ளே விசுவாசம் இருக்குதா? ஆண்டவர் யார் என்ற புரிதல் இருக்குதா? எனக்குள்ளே ஆவியான ஒரு அபிஷேகம் இருக்குதா? நீங்கள் இது தேடி பாருங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்ன ஆசைகளை கூட ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க தேவன் நல்லவராக இருக்கிறார்? ஆமென். நீங்கள் உங்கள் கனவுகள் வெகு சீக்கிரத்தில் நிஜமாய் மாறும். கண்களை மூடுவோம், எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போம். ஜீசஸ். தகப்பனே, நாங்கள் எங்களை சரணடைகிறோம். Lord, we submit ourselves in your presence. எங்களை தாழ்த்துகிறோம்.